எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசுன்னு சொன்னால் என்னுடைய ஸ்மைல் பி பாசிட்டிவ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. அருகில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி வாங்கோ, இன்றைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான சூப் ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். அதாவது தடிமன் காய்ச்சல் வார நேரத்தில் நீங்கள் செய்து குடிக்கக்கூடிய முட்டை சூப், எக் சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறேன். இந்த சூப் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இந்த எக் சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் ரெடிமேட் நூடுல்ஸ், நார்மல் சூப் நூடுல்ஸ் வேண்டி வச்சுருக்கிறேன். 3 பிளாக்ஸ் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மிளகு பவுடராக பொடி பண்ணினது, மற்றது உப்பு தேவையான அளவு. இதில் தேவையான மரக்கறிகள், நான் போடுற மரக்கறிகளை உங்களுக்கு காட்டுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், வெங்காயத்தண்டு, இதில் கேரட், இதில் மீடியம் சைஸ் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு எடுத்து நான் சின்னதாக, பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் லீக்ஸ் எடுத்திருக்கிறேன். இங்கே கார்லிக் அண்ட் ஜிஞ்சர், உள்ளியும் இஞ்சியும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி கூட போடலாம். 3 முட்டை எடுத்திருக்கிறேன். இதில் வெஜிடபிள் ஸ்டாக் கியூப் 2 கியூப் நான் எடுத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் கொஞ்சம் கூடுதலான சுவையை தருமன்றதுக்காக 2 ஸ்டாக் கியூப் எடுத்திருக்கிறேன். இவ்வளவுதான் இந்த சூப் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள். சரி வாங்கோ, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த சூப் செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் எடுத்து கொஞ்சம் சூடாக்குங்கோ. நான் கேட்டில் வைத்து ஆல்ரெடியே சூடான, அதாவது கொதி தண்ணியை தான் இப்போ நான் இதில் விட்டிருக்கிறேன், குயிக்காக செய்ய வேணுமென்றதுக்காக. இதுக்குள்ளே நாங்கள் வெட்டி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோ, மற்றது லீக், இஞ்சி உள்ளி, அதோட தனி மிளகாய் தூள், உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு போடுங்க. இது நாங்கள் தடிமன் அதுகள் வார நேரத்தில் இந்த சூப்பை குடிக்கிறது நல்ல மனம். நான் இதில் ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். அதை விட மஞ்சள் தூள் நோய் எதிர்ப்பு சக்தி கூடின ஒன்று ஆனபடியாக நான் மஞ்சள் தூள் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். இந்த சூப் மரக்கறிகள் எல்லாம் கொதித்து கொண்டிருக்கிற இந்த நேரம் நாங்கள் எடுத்து வைத்திருந்த இந்த 3 முட்டைகளையும் நான் பீட் பண்ணி செப்பரேட்டாக வச்சிருக்க போகிறேன். இப்போ இந்த மரக்கறி எல்லாம் நாங்கள் போட்ட வெஜிடபிள்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் எல்லாத்தோடையும் சேர்ந்து அவிந்து கொண்டிருக்குது. இந்த நேரம் கொஞ்சமாக உப்பு நீங்கள் லாஸ்ட்லேயும் ஒருக்கா டேஸ்ட் பார்க்க வேணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஸ்டாக் கியூப் போடுறதால அதுலேயும் கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்குது. கொஞ்சமாக உப்பு, மற்றது எடுத்து வைத்திருந்த ஸ்டாக் கியூப், வெஜிடபிள் ஸ்டாக் கியூப் அதையும் கொஞ்சம் இப்படி பிளாக்காக தான் இருக்கும். இப்படி நீங்கள் கையால் உடைத்து போட்டு விட்டால் அது கொதி தண்ணியில் எல்லாம் கரைந்துடும். அதோட மிளகு பவுடரையும் நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட நாவுக்கு தேவையான காரத்தை சேர்த்துக்கொள்ளுங்க மிளகுல. இப்போ நான் போட்ட மிளகு பவுடருண்ட காரம் கொஞ்சம் காணாமல் இருக்கிறதால
இப்படி ஹோல் பெப்பர் வந்து முழு மிளகு வந்து வேண்டலாம். அப்படி வேண்டி நான் அதை கொஞ்சம் இதில் போட போகிறேன். ஏனென்றா கூடின காரமாக இருக்கும். நீங்கள் மிளகாய்த்தூள் தனி செத்தல் தூளும் போடலாம், இல்லையென்றா கட்டிங் தூளும் போடலாம். அதுவும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சாதாரண நாங்கள் கறிக்கு போடுற குழம்புக்கு போடுற மிளகாத்தூளும் போட்டுக்கொள்ளலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு போடலாம். இந்த மரக்கறி எல்லாமே ஹாஃப் வே வந்து அவிஞ்சிட்டுது. இப்போ நான் இதோட இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், வெங்காய தண்டு, மற்றது கேரட் துருவி வச்சது அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது சுப் நூடுல்ஸாக செய்கிறபடியா இது லோங்கா வரும்ன்றதுக்காக நான் இதை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணித்தான் இந்த பிளாக்கை நான் போடுறேன். பாருங்கோ, சின்ன பிள்ளைகள் கூட இந்த மரக்கறி சாப்பிடாட்டி கூட இப்படி நீங்கள் இந்த சூப்பை செய்து குடிக்க விரும்பி குடிப்பினம். தடிமன் வார நேரங்களில் சளி அதுகள் பிள்ளைகளுக்கு நெஞ்சில் பிடிக்கிற நேரத்தில் இந்த சூப்பை நீங்கள் வச்சு கொடுத்தீங்களா உடனடியாக அது மாறுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஏனென்னா நாங்கள் இதில் மிளகு, மஞ்சள் போன்ற எங்களோட ஹோம் ரெமடிஸ், அதாவது எங்களோட வீட்டு பாவனை பொருட்களையே வைத்து நாங்கள் இதை தயாரிக்கிறதால தேவையற்ற கெமிக்கல்கள், மருந்துகள் என்று சொல்லி நாங்கள் பாவிக்கிறத தவிர்த்து கொள்ளலாம். பாருங்கோ, நாங்கள் போட்ட நூடுல்ஸும் அரைப்பதத்துக்கு அவிஞ்சு வந்திருக்குது. மரக்கறிகளும் அதோட சேர்ந்து நல்ல வாசனையை தார மாதிரி அவிந்து வந்திருக்கு. இப்போதான் இந்த அடித்து வைத்த முட்டையை சேர்க்க போறேன். இந்த முட்டையை நீங்கள் அப்படியே ஊற்ற வேண்டாம். ஏனென்றா கொதித்த தண்ணிக்குள்ள நீங்கள் அதை ஊற்றிக்க உடனடியாக அது அவிந்து வந்துடும். இந்த நூடுல்ஸோட சேராத மாதிரி நிற்கும். அதுக்குரிய எப்படி ஊற்ற வேணுமென்ற முறையை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பாருங்கோ, முதல்ல அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இந்த நூடுல்ஸை ஒரு சைட் தள்ளி விட்டுக்கொண்டு இந்த அடித்து வைத்திருக்கிற முட்டையை ஒரு சின்ன கரண்டியால் எடுத்து கொஞ்சம் அந்த நூல் போன்ற ஒரு இதில் ஸ்லோவாக இப்படி மெதுவாக விடுங்கோ. அப்போ அந்த முட்டையும் அவிந்து நூடுல்ஸ் மாதிரியான ஒரு மெல்லிய இதில் அது அவிந்து வரும். இது இப்படி பாருங்கோ, இப்படி விட்டீங்கன்னு சொன்னால் அது நூடுல்ஸ் மாதிரியே அந்த ஷேப்பில் அவிந்து வரும். கொஞ்சம் பொறுமையாக இதை நீங்கள் அப்படி செய்தீங்களா டேஸ்டாகவும் பார்க்குறதுக்கு நன்றாகவும் இருக்கும். இது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் இன்றைக்கு செய்த எக் நூடுல்ஸ். ஸ்பெஷலி நான் இன்றைக்கு இதை செய்தது தடிமன், சளி அப்படியான வருத்தங்கள் உங்களுக்கு இருக்கிற நேரங்களில் இதை செய்து குடிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ. Bye.